இந்த வீடியோ நாம Nokia 110 ஓட ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் Nokia 105 4th எடிஷன் அண்ட் Nokia 106 இந்த ரெண்டு மொபைலுக்குமான அன்பாக்சிங் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தவறாமல் செக் பண்ணி பாருங்க. அந்த ரெண்டு மொபைலுக்கும் Nokia 110க்கும் இடையில இருக்கிற ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் Nokia 110ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாம Nokia 110ல ஒரு மைக்ரோ SD கார்டையும் ஆட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் Nokia 105 அண்ட் 106 அந்த மொபைல் ரெண்டுலையுமே வந்து இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நார்மலான ஒரு கீபேட் மொபைலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த Nokia 110ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் இருக்கிறது மொபைல் யூசர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு தான் நாம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். அண்ட் அன்பாக்சிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோவையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். ஸோ இப்போ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முதல் வழக்கம் போல் பாக்ஸ்க்கு வெளியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதலாவதாகவே நமக்கு Nokia 110 அப்படின்னு போட்டு அதோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த Nokia 105 அண்ட் 106ல இருந்த மாதிரியே அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MP3 மியூசிக் பிளேயர், FM ரேடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி கேமரா அண்ட் வீடியோ கேமரா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரி லைஃப் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் SD கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப் டு 32 GB வரைக்கும் நம்ம போட்டுக்க முடியும். அண்ட் பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மெதுவாக நம்மளோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதலாவதாகவே நமக்கு நம்மளோட Nokia 110 தான் வந்திருக்கு. ஸோ நோக்கியாவோட எல்லா மொபைல்ஸ் பாக்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான். அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அந்த முன்னாடி இருந்த மொபைல்ஸில் மாதிரியே ஒரு பேட்ரி அண்ட் ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து ஆட் பண்ணிடல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ்க்குள்ளே ஒரு குயிக் ஸ்டார்டிங் கைட் வந்துருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு எதுவுமே வந்து நமக்கு பாக்ஸ்குள்ளே வந்து கொடுத்துடல. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கேஜெட்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்மளோட மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நோக்கியாவோட ப்ரீவியஸ் 105 அண்ட் 106 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு உண்மையுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இந்த கவர்லேருந்து நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கை கடக்கமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே நோக்கியாவோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோ USB கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு அண்ட் டோர்ச் லைட் அண்ட் 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்லீக்கான லுக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கைக்கு ரொம்பவே அடக்கமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மொபைலை வந்து உங்களோட ப்ரைமரி மொபைலாவோ அப்படி இல்லைனா ஒரு செகண்டரி மொபைலாவோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு 100% சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் இருக்கும் லைக் கொடுங்க. அப்படியே நீங்கள் Nokia 110 உங்களோட பிரைமரி ஒரு செகண்டரி மொபைலை யூஸ் பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோவையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.